ஹலோ கைஸ், நீங்கள் ரீசனே இல்லாமல் ரொம்ப பயப்படுறீங்க, அப்படி இல்லைன்னா ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைனாலும் உங்கள் மைண்ட் வந்து பீஸாக இல்லாமல் இருக்கா? அப்போ இதை நல்லா கேளுங்க. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனாலையோ அப்படி இல்லைன்னா டிப்ரெஷனில் இருக்கனாலையோ இந்த ப்ராப்ளம் கிடையாது. டே டு டே லைஃப்பில் எல்லா பீப்புளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம்னா ஆன்சைட்டி. இந்த வீடியோவில் ஆன்சைட்டினா என்ன, அது எப்படி நமக்கு வருது, அதோட சிம்டம்ஸ் அண்ட் முக்கியமாக அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்பர் 1, ஆன்சைட்டினா என்ன? ஆன்சைட்டினா நம்ம பிரைன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம லைஃப்பில் இல்லைனாலும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ரொம்ப அலர்ட்டாக திங்க் பண்ணிட்டு எதையாச்சும் ஒன்று நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்குது தான் ஆன்சைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை சுட்டுறான்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப நர்வஸ் ஆகும், ரொம்ப பயப்படுவோம், நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். இது நார்மல், ஏன்னா எல்லாருக்குமே அது நடக்கும். பட் அதுவே உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்கல, அந்த ரோட்டில் நீங்கள் எதுவுமே நடக்காம நார்மலாக நடந்து போயிட்டு தான் உங்களோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னா இதுதான் ஆன்சைட்டி. நம்பர் 2, நமக்கு ஏன் தெரியுமா ஆன்சைட்டி வருது? இது நிறைய காசஸ் இருக்குது. பட் மேஜரான மெயின் காசஸ் வந்து ஓவர் திங்கிங், நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஓவர் திங்கிங்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறோம், நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம பிரெயின் நம்ம பயப்பட வச்சிருவோம். அப்படி இல்லைன்னா பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கும், அதை நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்குது. அப்படி இல்லை ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்குது, ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருக்குது எனி டைம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பிரெயினில் வந்து அந்த சீப் டோபமைன் கிரியேட் ஆகும், நமக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ இதனால நம்ம அந்த ஆன்சைட்டிக்குள்ளே போகிறோம். நம்பர் 3, ஆன்சைட்டியோட சிம்டம்ஸ். அது மென்டலாகவும் திங்க் பண்ணலாம், ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம். மென்டலானா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஓவர் திங்கிங், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறது, எந்த ஒரு ஒர்க்கும் உங்களால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் பண்ண முடியல, எதை நினச்சி பயந்துகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் மென்டலாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து அதிகம் ஸ்வெட் ஆகுறது, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க பட் பண்ண முடியாமல் இருக்கிறது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது, ப்ராப்பரான சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி. பட் இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ப்ராப்ளம்னா அது கிடையாது. உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்கனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. பட் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். பட் அதுக்கு பிரெயின் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சைட்டி இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் வெளியே வர முடியும். ஆன்சைட்டி மொத்தம் 5 டைப் இருக்குது. ஜென்ரல், ஓவர் திங்கிங், ஹெல்த், சோசியல், இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஆன்சைட்டி நமக்கு இருக்கு. இது எல்லாமே நம்மளே நம்ம பிரெயின்ல கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தான். ஓவர் திங்கிங், ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்க, ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாச்சும் இதனால ப்ராப்ளம் வந்துமா, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகல, என்ன பண்றது, ஒரு நாள் தோத்துட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி அதிகமாக ஓவர் திங்கிங் பண்றதுனால தான் அந்த ஆன்சைட்டி வருது. ரெண்டாவது பேனிக், பயப்படுறது, யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களா, நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறோம் பட் நம்ம பேரண்ட்ஸ் எதாவது சொல்லிடுவாங்களா, ரிலேட்டிவ்ஸ் எதாவது சொல்லிடுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நம்ம சொல்லிடுவாங்களா, இந்த மாதிரி அடுத்தவங்க நினைச்சு பயந்துட்டு இருக்கனால அந்த ஆன்சைட்டி நமக்கு வருது. அதே ஹெல்த்தி ஆன்சைட்டினா நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு ஃபீவர் வருதுன்னா கூட அது பெரிய ஒரு டிசீஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நம்ம ஓவராக திங்க் பண்ணி நம்மளே ஓவராக திங்க் பண்ணிக்கிறதுனால தான் அந்த ஆன்சைட்டின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். அது ஒரு நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கிற ஒன்று தான். பட் அதை நம்ம தான் நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப பெருசாக கிரியேட் பண்ணி ஒரு ப்ராப்ளமாக நம்ம மாற்றிக்கிட்டு வரோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களே பண்ணுங்க. அது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறனாலையோ, யாராச்சும் எதாவது சொல்லிடுவாங்க ஆப்போசிட் பர்சன் திங்க் பண்ணுறனாலையோ, இல்லை நீங்களே அதை திங்க் பண்ணிட்டு இருக்கனாலையோ எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஃபியூச்சரில் ரிக்ரெட் தான். ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தோத்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து நிறைய லெசன் லேர்ன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ பார்க்குற எவரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஜெயிக்கல, எவ்வளோ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி வந்தனால தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க. அப்போ நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா இந்த ஓவர் திங்கிங் இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்கள் லைஃபுக்குறதுக்கான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் நினச்சவங்க கோலை அச்சீவ் பண்ணி உங்கள் லைஃபு பொசிஷனை ஃபேஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் ஆன்சைட்டின்னு என்ன, ஆன்சைட்டியோட காசஸ், அது டைப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. பட் இப்போ ஆன்சைட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு 4 டைப் சொல்கிறேன். ஸோ அது ஒரு உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்பர் 1 வந்து உங்கள் ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சைட்டி ஆகும்போதெல்லாம் உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும் போதில் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி உங்கள் ப்ரீத்தை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி உங்கள் ப்ரீத்தை ப்ராப்பராக நோட் பண்ணும்போது உங்களோட மல்டிபிள் தாட்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 தாட்ஸ் ஒரு பாஸ்ட்டில் இருப்பீங்க, ஃபியூச்சரில் இருப்பீங்க. பட் நீங்கள் கண்ணை மூடி உங்கள் ப்ரீத்தை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் இருக்குது 2 தான், மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது.
அப்போ இருக்கும்போது உங்களால் ப்ரெசன்ட் மூமெண்ட் பெற முடியும். உங்கள் ஆன்சைட்டி உங்களால் ஓவர் கம் பண்ணி அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்து அப்போ ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்பர் 2, உங்களுக்கு வர தாட்டை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணுங்க. உங்கள்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னா இது உண்மையாலுமே ரியல் லைஃப்பில் நடக்குமா, அது ஃபேக்டா இல்லை நம்ம இமேஜினேஷனான்னு நீங்கள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் மைண்ட் அதை யோசிக்கும். அப்படி யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சைட்டி வெளியே வந்து கரண்ட் மூமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 3, கிரவுண்டிங் டெக்னிக். நீங்கள் இப்போ தான் ஓவர் திங்கிங் பண்ண போகிறீங்களா, ஆன்சைட்டியில் உள்ளே போகிறீங்கன்னா கிரவுண்டிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு 5 பொருளை பாருங்க, 4 பொருளை கேளுங்க, 3 பொருளை டேஸ்ட் பண்ணுங்க, 2 பொருளை ஸ்மெல் பண்ணுங்க, ஒரு பொருளை டச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்க தாட்ஸ் வந்து நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க ஒரே இடத்துல கொண்டு வரலாம். அப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு உங்க தாட் வந்தவே ஆட்டோமேட்டிக்காக உங்க ஆன்சைட்டி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 4, டெய்லி ஹேபிட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வாக் பண்ணுங்க, இல்லை ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ற டைப் இருந்தால் ஜிம்முக்கு போங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட பிசிக்கல் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாம உங்க மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆகும். மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்க நினைச்சது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆனால் நீங்கள் நினைக்கிறத எதாக இருந்தாலும் உங்களை ஓவர் கம் பண்ணி வர முடியும். உங்கள் லைஃப்பை நீங்கள் நினைச்ச உங்களால் வாழ முடியும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஆன்சைட்டிலேருந்து உங்களாலேயே வெளியே வர முடியும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. நம்ம திங்க் பண்ணுறது தான். நீங்கள் அது ஒரு ப்ராப்ளம் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு பாசிட்டிவ் திங்க் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஆன்சைட்டி ஒரு பர்மனன்ட் ஒரு நோயெல்லாம் கிடையாது. நம்ம திங்கிங்கில் தான் இருக்குது. எனக்கு ஆன்சைட்டி இருக்குது, நான் இப்படி தான், நான் வந்து ஒரு லூஸ் பர்சன் தான், என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, நான் ஓவர் திங்க் பர்சன், என்னால் இப்படி தான் இருப்போம்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் அதுவாகவே நீங்கள் மாறுவீங்க. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. டெஃபினட்டாக அந்த ஆன்சைட்டிலேருந்து மட்டும் இல்லை, எல்லா ப்ராப்ளத்துலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். அட் தி சேம் டைம் நீங்கள் நினைச்ச ஒர்க் உங்களால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது தப்பான விஷயமே இருந்தாலுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நடக்க ஸ்டார்ட் பண்ணும். லைக் அது ஒரு தாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், ஒரு ப்ராசஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கனெக்டடாக இருங்க. டாடா, பை பை.